வணக்கம் ஐயா. ஐயா, அந்த ஜாமக்கோல் வகுப்பு அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து கால்ஸ் மேல கால் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா. ஆமாங்க ஐயா, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. ஜாமக்கோல் பிரசன்ன வகுப்பு வர 23/1/2026 இருந்து 30/1/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பை நம்ம நடத்த இருக்கிறோம். மாலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை 1.5 மணி நேர வகுப்பு. ஆன்லைன் ஜூம் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த வீடியோ ரெக்கார்டட் வீடியோ வந்து மெயிலில் அனுப்பிடுவோம். அடிப்படை ஜோதிடம் வந்துங்க முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் அறகுறையாக தெரியும்னா வேண்டாம். முழுமையாக தெரிஞ்சவங்க வகுப்பில் கலந்துக்கலாம். அப்போ தான் நம்மளை நல்லா புரியும். தொழில்முறை ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், எனக்கு ஜோதிடம் நல்லா தெரியும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு பிரசன்னத்தை கிளிக் பண்ணி இது ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். இந்த ஜாமக்கோல் பிரசன்னம்ங்கிறது எளிய கணிதம். சும்மா ஒரு லேப்டாப் செல்ஃபோன் இருந்ததுன்னா அதில் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, எப்போ நடக்கும், என்ன வகையான சாபகோபங்கள் இருக்குது, தோஷங்கள் இருக்குது, குலதெய்வ ஆசீர்வாதம் எப்படி இருக்குது. நம்ம கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, நான் ஒரு நிலம் வாங்க போகிறேன்னு, இந்த நிலம் வாங்க முடியுமா முடியாதா, வாங்கினா ஃப்யூச்சரில் பலமாக இருக்குமா இருக்காதா, இது எல்லாமே ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் ஆகும் ஆகாது, நடக்கும் நடக்காதுன்னு ஈஸியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை பிரசன்ன கலை ஜாமக்கோல் பிரசன்ன முறை. இது வந்து உலக நாடுகள் எங்கிருந்தாலும் நீங்க இருந்த இடத்துல இருந்தே ஆன்லைன் ஜூம் வாயிலாக நீங்க படிக்கலாம். முன்பதிவு விறுவிறுப்பா போயிட்டு கண்டிப்பா நீங்க கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான வகுப்பா இருக்கும். இதுல குறிப்பா தொழில்முறை ஜோதிடர்கள் யாராவது இருந்தீங்கன்னா பிரசன்ன கலை கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா ஒரு ஜாதகமே இல்லாம இருக்கக்கூடிய கேள்விகளை நம்மளே எடுத்து டக்கு டக்கு நடிச்சோம். ஆமா, அந்த மாதிரி உடனுக்குடனே வேலை ஆகும் ஆகாது, நடக்கும் நடக்காதுன்னு சூப்பரா சொல்லிடலாம். அப்படி வந்து உட்கார்ந்த உடனே அவங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. கிளைண்ட் நம்மளே நீங்க இதுக்காகத்தான் வந்தீங்க, இந்த பிரச்சனையை கடந்து உட்கார்ந்துருக்கீங்க, இனி இது நடக்க போகுது, இப்ப இந்த சூழ்நிலையில தான் வெயிட் பண்றீங்க இருக்கீங்கன்னு சூப்பரா சொல்ல முடியும். ஏன்னா 1 வருஷம் ஆச்சுங்க அந்த கிளாஸ் நீங்க சொல்லி. ஆமாங்க, இப்பதான் நடக்க போகுது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கிளாஸ். கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு பிரமிப்பான வகுப்பா இருக்கும். தயவு செய்து ஜோதிடம் தெரிந்த அனைவரும் இந்த வகுப்பு மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இது ஒரு அற்புதமான கலை, அருமையான ஒரு பிரசன்ன கலை. இதை படிக்கும் போதே நமக்கு ஜோதிடத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை அதிகமாகும். நமக்கு பலன் சொல்ல முடியலையேங்கிற பயம் வீணா அதை விட்டு போயிடும் நம்மளை விட்டு. இனி கிங்கு நான் தான் ஜோசியத்துல, நான் தான் சூப்பரா பலன் உரைப்பேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி நம்ம டீச்சிங் அப்படி இருக்கும். அற்புதமா உங்களுக்கு வழி நடத்த முடியும். எளிமையான ஒரு அற்புதமான வழி நடத்துதல், சொல்லிக் கொடுக்குற முறை, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அடியேன் தான் பயிற்சி ஆசிரியர். நீங்க எனக்கு வந்து 17 வருட அனுபவம். பிரசன்ன ஜாமக்கோல் பிரசன்னம்ங்கிறது வந்து ஒரு அற்புதமான கலை. இதை கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இது ஒரு கட்டண வகுப்பு. விருப்பம் இருப்பவர்கள் கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். உங்களை வகுப்பில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க, இறையருள் குருவருள். சிறப்புங்க ஐயா. ஐயா, கடந்த எபிசோட்ல ஒவ்வொரு ராசிக்கான விளக்கங்கள், அதாவது ஒட்டுமொத்த ரகசியம் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. குருவனுடைய ராசி, காலச்சக்கரத்துக்கு 9வது வீடு. மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரங்களும் உள்ளடக்கியது. மூலம் 4 பாதம், பூராடம் 4, உத்திராடம் 1, மொத்தம் 9 பாதம் அங்க இருக்கும். மீதி உத்திராடம் 3 பாதம் மகரத்துக்கு போகிறது. அப்ப இவங்க தனுசுக்காரங்களுக்கு கேது அங்க வந்துருச்சு, சுக்கிரன் அங்க வந்துருச்சு, சூரியன் அங்க வந்துருச்சு. இந்த காம்பினேஷன்ல தான் இவங்களுடைய நேச்சர் இருக்கும். அது குருவோட வீடு. அப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு 9வது வீடா வந்திருக்கு காலச்சக்கரத்துக்கு. நீங்க குடுப்பனை பண்ணாம, புண்ணியம் பண்ணாம தனுசுல பிறக்க முடியாது சார். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். அது வேற கணக்கு. கடவுளாவே இருந்தாலும் கஷ்டம்தான், இல்லாம வாழ முடியாது. கொரோனாவில் எத்தனை கோயில் பூட்டி வச்சிருந்தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, காலத்தின் கட்டாயம். ஆனா பொதுவான ஒரு கருத்து, தனுசில் கிரகங்கள் இருந்தாலும், தனுசு ராசியில பிறந்திருந்தாலும் உங்களுக்கு பின்னாடி ஒரு அதிர்ஷ்டமும் வெற்றியும் ஒளிஞ்சிருக்குங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. தனுசுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. வில், அம்பு அதோட சிம்பிள்.
இலக்கை நோக்கிய பயணம். அவங்களுடைய தோல்வி அவங்களை காயப்படுத்தாது, தோல்வி அவங்களை சோர்வடைய விடாது. ஜெயிச்சிருவேன், அடுத்த ஹோப் இருக்கு எனக்கு, அடுத்து ஜெயிச்சிருவேன், முன்னேறிடுவேன்னு நம்பிக்கையோடவே டெய்லி நகர்த்துறவங்க யாருன்னா 12 ராசியில தனுசு தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசி தனுசு. அந்த தனுசு கோதண்ட வீடுன்னு பேரு. எதுங்க? கோதண்ட வீடு. ஏன்னா ராமரோட வில்லம்பு அங்கதானே இருக்கு. ஆமாங்க. இப்ப கோதண்ட ராமர் தானே பேரு. அந்த வீட்டுக்கு பேரு கோதண்ட வீடு அப்படின்னு பேரு. அப்ப தனுசு அப்படிங்கிறது ஒரு பவுண்ட் ஏரோ, வில்லம்பு இருக்கும். இப்படி ஒரு அற்புதமான ஒரு ராசியா தனுசு சொல்லப்படுது. ராசிநாதன் யாருன்னா குரு. ராசிநாதன் குரு. அவர் 8ஆம் இடத்துல போய் உச்சமாவார். எங்க உச்சமாவார்? 8ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துல நீசமாவார். ராசிக்கு 8இல் உச்சம், 2இல் நீசம். அப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு 8ல உச்சமாகறதால 8ஆம் இடம்ங்கிறது என்னன்னா பேராசை. 8ஆம் இடம்னா பிரம்மாண்டம். அப்ப இவங்க பிரம்மாண்டமா போய் ஏதாவது செஞ்சு மாட்டிக்குவாங்க. பிரம்மாண்டமா போய் எதையாவது செஞ்சு பொருளாதாரத்தை இழந்துருவாங்க. இதுல இவங்க கவனமா இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்பாவோட வளர்ச்சி கம்மியா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். போராடிக்கிட்டே தான் இருப்பார் அப்பா, அலைஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். தனுசு ராசிக்காரங்களோட தனுசு லக்னம், தனுசு ராசி எடுத்து பாருங்க, தந்தையாரோட வளர்ச்சி போராட்டத்திலேயே தான் இருக்கும், போராட்டத்திலேயே தான் இருக்கும். என்ன காரணம்னா அப்பாங்கிற கிரகம் போய் சூரியன் லாபஸ்தானத்துல தான் நீசமாகிறார். எங்க? லாபம். அப்ப அவருக்கு லாபமே இருக்காது, ஓடிக்கிட்டே இருப்பார். போராடுறேன், முயற்சிக்கிறேன் அப்படின்னு. இது ஓடிக்கிட்டே இருந்தா இந்த தனுசோட வேலை. அப்போ தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு 2ஆம் இடத்தில் நீசம். 2ஆம் இடம்ங்கிறது என்ன? மகர வீடு. பணம், குடும்பம், குடும்பம், வாக்கு, வாக்கு, தனம். நிறைய நேரம் இவங்களால கமிட்மெண்ட்டை காப்பாற்ற முடியாது. வாக்குஸ்தானத்துல குரு நீசம். ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல நீசமாயி 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப இவங்களுக்கு இயற்கையாகவே ஸ்கின் தொந்தரவு இருக்கும், பல் பிரச்சனை, கண் தொந்தரவு இருக்கும். அது காலச்சக்கரத்துக்கு 10வது வீடு, இவங்களுக்கு 2வது வீடு மகரம். அப்ப 2ல நீசமாயி 10லயும் நீசமாயிடுறாரு. அப்ப தொழில்ல ஒரு லாஸை சந்திச்சு மேல வராத தனுசே கிடையாது. ஒரு லாஸ் பண்ணி மேல வராத தனுசே கிடையாது. சார் நான் தொழில் பண்ண லாஸ் ஆனேன்னு சொல்லாத தனுசை நீங்க விரல் விட்டு தான். இது 80-90% பொருந்திடும். அவங்களால அப்படித்தான் வாழ முடியும். தனுசுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அந்த தனுசு குரு வீடு தனுசு, அது 2ஆம் இடத்துல நீசமாயி அங்க இருக்கிற குரு எங்க பார்ப்பாருன்னா 6ஆம் இடத்தை பார்ப்பாரு, 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப 2, 6, 10. நிறைய தனுசு ராசிக்காரர்கள் உணவு சார்ந்த தொழில் செய்யறவங்க இருப்பாங்க. எப்படி? உணவு சார்ந்த தொழில் செய்யறவங்க இருப்பாங்க. விளையாட்டில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். விளையாட்டுல இல்ல அவங்க குடும்பத்திலேயாவது ஒருத்தர் விளையாட்டுக்கு போறதுல ஆர்வமா இருப்பாரு. இல்ல இவங்க குடியிருக்கிற இடத்துலயாவது விளையாடுற மைதானமாவது வந்துடும். வீட்டுல பாத்தீங்கன்னா பேட்மிண்டன், செட்டில், பேட்டு என்னென்னமோ வச்சிருப்பாங்க. விளையாட்டு பொருள்கள் இல்லாத தனுசே இருக்காது. அப்படி ஒரு அமைப்பு. இந்த தனுசு ராசிக்காரர்கள் 8ஆம் இடத்துல அவருடைய ராசிநாதன் 4குடையவனும் லக்னம் ராசிநாதனும் 8ல தான் உச்சமாகறாங்க. அப்ப இவங்க தாயாருக்கு உடல் பாதிப்பு, மனம் சார்ந்த தொந்தரவு, உடலுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் இந்த தனுசு ராசிக்காரருடைய தாயார் வாழ்றாங்க. நிறைய பேர்த்துக்கு சர்ஜரி. குடும்பத்துல அம்மாவுக்கு இவங்களுக்குமான உறவுல கசப்பு. ஒண்ணு அம்மா பேசி கொள்ளும், இல்லைன்னா பேசாம கொள்ளும். அப்படித்தான் உட்கார்ந்துருக்கும், அமைதியா இருக்கு, இல்லைன்னா பேசிக்கிட்டே இருக்கும். நிறைய தனுசு ராசிக்காரர்களோட வீட்லயோ அல்லது உறவுகள்லயோ யாராவது ரொம்ப தெரிஞ்சவங்க வாத்தியார், டீச்சர், ப்ரொஃபஸர் இருப்பாங்க. ஏன்னா அதுவே ப்ரொஃபஸர் வீடு தான். ப்ரொஃபஸர் வீடு தான் தனுசு, பேராசிரியர் வீடு. அவங்க ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு. உயர்ந்த பதவியில் இருப்பாங்க அவங்க ஃபேமிலிக்குள்ள. வெளிநாட்டுல இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்க ஃபேமிலிக்குள்ள. சார் எனக்கு என் சித்தி மகன் வெளிநாட்டில் இருக்காரு, என் அண்ணன் மகன் வெளிநாட்டில் இருக்காரு, என் மகனே வெளிநாட்டில் இருக்காரு, ஏன் நானே வெளிநாட்டில் இருந்துட்டு தான் வந்தேன். இப்படி தனுசு சொல்லும். 2ஆம் வீடு சனியினுடைய வீடு, 3ஆம் வீடும் சனியினுடைய வீடு. 2க்கும் 3க்கும் உடையவர் சனீஸ்வரன். 2 வருமானம், 3 மாற்றம்.
அப்ப இவங்க வருமானத்துல எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஏற்ற இறக்கமாவே இருக்கும். ஒரே சீரா போகாது. ஒரு மாசம் 1 லட்சம் வருது சார், ஒரு மாசம் ஒண்ணு இல்லை சார். ஒரு மாசம் நல்லா இருக்கு சார், ஒரு மாசம் நல்லா இருக்கு சார். ஆனா தனுசு ராசியில் பிறந்தவர்கள் புகழ் மிக்கவர்கள். அவங்க வேலை செய்யற இடம், அவங்க தொழில் சார்ந்த இடம், அவங்க வீட்டுல குடும்பத்துல இவங்கள ஒரு முக்கியஸ்தரா வச்சு பார்ப்பாங்க. இவங்க போனா இவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பா கிடைக்கும். இவங்க கௌரவத்துக்கு பங்கம் வந்தா, இவங்க சொல்றது யாரும் கேட்கலன்னா அந்த இடத்துல போய் இவங்க நிக்க மாட்டாங்க. 100க்கு 100 ஐயா. தனுசுக்கு அப்படி ஒரு குணம் இருக்கு. யாரை நம்பி நான் இல்லை, அவன்லாம் ஒரு ஆளா, அப்படி போய் அவன்கிட்ட நின்றுட்டு என் வேலையை நான் சாதிச்சுக்கணுமா? அவசியமே இல்லை. அப்புறம் டக்குன்னு கோபம் வார்த்தை விடுறதும் தனுசு தான். ஆன்மீகத்தில் தலைத்தவர்கள். பூஜா ரூம் எல்லாம் உட்கார்ந்தாங்கன்னா, தியானத்துல மெடிடேஷன்ல பூஜையில் உட்கார்ந்தாங்கன்னா உருகி உருகி கும்பிடுவாங்க. குலதெய்வத்தை அவ்வளவு லவ் பண்ணுவாங்க சார். எதனாலங்க சார் அது நடக்குது? 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம் அல்ல. 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம். 5 குடையவன் 2ல உச்சம் அல்ல. 5 குடையவன் 2ல உச்சம், செவ்வாய் உச்சம். இவங்களால கொடுத்த விஷயத்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியாது. ஆனா கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க. வாங்கின பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துடணும், இவங்களை நம்ம ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல தீவிரமா இருப்பாங்க. இதுல பாருங்க, இவங்களோட 2ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்துல நீசமாகிறாரு. இவங்களால கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியாம பேரும் கெடும். அது ராங் கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா பேரு கெடும். அதனால அந்த வர்ற சூழ்நிலை பார்த்துட்டு கமிட்மெண்ட் கொடுக்கணும். அரசு பணியில் இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்க, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க, வெளிநாடு போறவங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க, காணாம போனவங்க, இதெல்லாம் தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வீட்டுல யாராவது ஒருத்தர் நண்பர்களோ உறவுகளோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ ரொம்ப தெரிஞ்சவங்க யாராவது விஸ்வநாதன் பேருடையவங்க இருப்பாங்க. எப்படி? விஸ்வநாதன். ஏன்னா ராமருக்கு ஆஞ்சநேயர் விசுவாசமா இருந்தார். அங்கதான் ராமரோட ஆஞ்சநேயரோட மூல நட்சத்திரம் இருக்கு. விஸ்வநாதன் யாராவது இருப்பாங்க, இல்லாம இருக்க மாட்டாங்க. கேது நட்சத்திரமே அங்கதான் இருக்கு. குரு கேது நகை அடமானத்துக்கு போயிருச்சு, நகையை பூரா வித்துட்டேன், கடன் ஆயிடுச்சு, வட்டி கட்டுறேன், கடன் வாங்கி கொடுக்க முடியாம சூழல் இருக்கிறேன், இதெல்லாம் தனுசு. சுக்கிரன் குரு அங்க, சுக்கிரன் நட்சத்திரம் குரு வீட்டில். அப்போ வயசு வித்தியாசம் திருமணம் இருக்கும். 8 வயசு 10 வயசு வித்தியாசம். காதல் திருமணம் உண்டு, கலப்பு திருமணம் உண்டு. காதல் திருமணம், கலப்பு திருமணம். 4 வயது இடைவெளியில் திருமணம் செய்து கொண்டிருப்பார்கள். சுக்கிரன் 20, குரு 16, 4 வயது இடைவெளியில் திருமணம் செய்தவர்கள் இருப்பார். ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி உண்டு. எப்படி? ஒரு குழந்தை இடைவெளி உண்டு. ஏன்னா கேது 7, சுக்கிரன் 20. எப்படி? அப்ப ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி உண்டு தனுசில் பிறந்தவர்களுக்கு. நிறைய பேர்த்துக்கு ஆண் வாரிசு அதிகமா கிடைச்சிருக்கு. குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் பெண். தனுசு ஆண் வாரிசு நிறைய, 70% பேருக்கு ஆண், 30% பேருக்கு தான் பெண் வாரிசு கிடைச்சது. ஆனா இவர்களுக்கு பெண் வாரிசின் மேல் தீராத காதல் உண்டு. ஒரு பெண் குழந்தையை பார்த்தாங்கன்னா அவ்வளவு பிடிக்கும் தனுஷ்க்கு. ஏன்னா சுக்கிர நட்சத்திரம் அங்கதான் இருக்கு. ஐயோ எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு இவங்களுக்கு ஆம்பளை பையன் பிறக்குதில்ல, அவங்களுக்கு குடும்பம் எல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு கவுன் எல்லாம் போட்டு போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. தனுசு எவ்வளவு விஷயத்த ஒளிச்சு வச்சிருக்கு பாருங்க, காலச்சக்கரம். இதான உண்மை. இவங்களுக்கு பணம் இல்லாம வாழவே முடியாது. 2ஆம் அதிபதியே சனியா வர்றதுனால இவர்களிடம் கொஞ்சம் கஞ்சத்தனமும் இருக்கும். கொடுக்க மனசு வராது டக்குன்னு. இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், நீங்க ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 50 ரூபா கொடுப்பாங்க. கொடுக்க கூடாதுன்னு இல்லை, அவங்க கிரகம் அவங்களை இயக்குது. சனி இருக்காருல்ல, அப்புறம் அப்படித்தான் இருக்கும். இளைய சகோதரருக்கும் சகோதரிக்கும் கசப்பா இருக்கும். அப்படி ஒரு அமைப்பு. இவங்களுடைய உயர்கல்வி தடைபடும். ஆரம்ப கல்வி போராடி படிப்பார்கள், பிரேக் ஆகி படிப்பாங்க. டாக்குமெண்ட் விஷயமா, பூர்வீக சொத்து விஷயமா ஏதாவது வழக்கு வில்லங்கங்கள் இருக்கும். பூர்வீகத்துல வளரவே விடாது, வளர்ச்சியா இருக்காது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் திருமண வாழ்க்கை சரியில்லாதவர்கள், திருமணம் ஆகி பிரிந்தவர்கள், திருமணமே இல்லாதவர்கள் உண்டு தனுசுல பிறந்தவங்களுக்கு. 4வது வீடு குரு வீடு, அங்க சுக்கிரன் உச்சம்.
கடன் வாங்கியாவது கார் வாங்குவேன், வீடு கட்டுவேன், இடம் வாங்குவேன்னு ஒத்த கால நிற்பாங்க. இல்ல இருக்கிற கார் புக்கு வச்சுட்டேன், இடத்தோட பத்திரத்தை வச்சு கடன் வாங்கிட்டேன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. இவங்க தாயாருக்கு அடிக்கடி உடல் ரோகம் உண்டு. 6-4 தொடர்பு. இரண்டாவது சொத்துக்கள் வாங்குறாங்கல்ல, அதுல வில்லங்கங்கள் பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவியிடையே கசப்பில்லாத தனுசே இல்லை. கணவன் மனைவியிடையே கசப்பில்லாத தனுசு, புரிதல் குறைவுதான். வெளியில வரும்போது இந்த மாதிரி ஒற்றுமையான ஜோடியன் அந்த உலகத்திலேயே பார்த்த இல்லைம்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னு வைங்க, உருன்னு ஓடிட்டு இருக்கு வண்டி, இன்ஜின் மாதிரி. அது இயற்கை, அதுதான் அப்படித்தான். பாதகாதிபதியே 7 குடையவன் ஆயிடுறான்ல, வாங்கி வந்து வர இல்லைங்க, வர அதுதானே விதி. அனுபவிச்சுதான் ஆகணும். 4ஆம் அதிபதி இருக்குல்ல குரு, ஆமாங்க, அவரு போய் எங்க நீசமாகறாருன்னு பாத்தீங்கன்னா 2ல. ம். அப்போ ஒரு சொத்துனால வில்லங்கம், ஒரு சொத்தை இழந்துட்டேன், ஒரு சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் போயிடுச்சு, ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு இடத்துக்கு நிலத்துக்கு திருப்பி வாங்கிட்டோம், இப்படி எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. 4வது வீடு குருவோட வீடு. இவர்களுக்கு ஆரோக்கிய கெடுதி ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும். சுகருக்கு, வயிற்று வலிக்கு, பேக் பெயின், நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறு, ஃபுட்டு சாப்பிட்டா ஒத்துக்கிறது இல்லை, இது ஏதாவது இருக்கும். இல்லாம இருக்க இவங்க அம்மாவும் பேச தெரியாம பேசி மாட்டிக்குவாங்க, இல்ல பேசவே மாட்டாங்க. ஏன்னா 4க்கு 2ஆம் இடத்துல சனி நீசம், 4க்கு 2ஆம் இடத்துல. அதே போல 4க்கு 2ஆம் இடத்துல சூரியன் உச்சம். போல்டா பேசி மாட்டிக்குவாங்க. யாருக்கு நோ காம்ப்ரமைஸ். தனுசு ராசியில் யார் பிறந்தாலும் மாமனார் மருமகன் மருமகள் உறவில் கசப்பே. எப்படி கசப்பு? கசப்பு தான். ஒரு 10% ஒற்றுமையா இருந்த கிஃப்ட். ஆனா இவங்க மாமனார மாமியார நல்லா பார்த்துக்கிற குணம் உண்டு. அவங்களுக்கு புரியாது, புரிந்து கொள்வதற்கு கிரகம் அனுமதிக்காது. இப்ப பேசுற பாயிண்ட் எல்லாம் கோல்டன் பாயிண்ட்ஸ், கோல்டன் ரூல்ஸ். ஆமா ஆமா, எங்கேயுமே கிடைக்காது. அடிப்படையில அத்தனை விஷயத்த மகரிஷிகள் வச்சுட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாங்க, அத்தனை விஷயத்த வச்சுட்டு போயிட்டாங்க அடிப்படையில். அப்ப தனுசுக்கு பாருங்க, அப்ப 4ஆம் இடத்துல புதன் நீசம். அப்ப டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை, சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை, உயர்கல்வியில தடை, உயர்கல்வியில போராட்டம். இவங்க தான் இந்த அடிக்கடி இந்த பேர் மாத்துறவங்க. இவங்க அம்மாவுக்கு 2 பேர் இருக்கும். உங்க அம்மாவுக்கு 2 பேர் இருக்கும், 2 பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஏன்னா புதன் அங்க நீசமாயிரு. அக்கான்னு கூப்பிடுவேன், அம்முன்னு கூப்பிடுவேன், ஆனா பேரு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரு. அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க. 4ஆம் இடத்தில் புதன் நீசம். சுக்கிரன் உச்சம். இவங்க அம்மா எப்பவுமே அலங்காரம் பண்ணிக்குவாங்க, நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க தன்னை. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். நல்ல உணவு சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, பொறுமையா உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க. தாயார் 4ல் வந்து சுக்கிரன் உச்சம் இல்லையா? இவங்க அம்மாவுக்கு புத்திர தோஷம் உண்டு. அந்த ஜாதகரே லேட்டா கிடைச்சிருப்பாரு, பிரசவ கஷ்டம் இருந்திருக்கும், கொடி சுத்தி பிறந்திருப்பாரு, குழந்தைகளால அவங்க அம்மாவுக்கு ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கும். தனுசு ராசிக்காரரோட தாயாருக்கு சொல்றேன். தாயாதி வர்க்கத்தில் குழந்தை இல்லாதவர்கள் உண்டு. தாயாதி வர்க்கத்தில் குழந்தை இல்லாம இருக்கிறவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு தாய்மாமனால் பிரயோஜனம் குறைவு. அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. தனுசு ராசிக்காரங்களுக்கு வாங்கி வந்த வரம் முதல் குழந்தை 5ஆம் இடம், அங்க சனி நீசம். அப்ப அந்த ஆரோக்கிய குறைபாடு, சின்ன சின்ன இஷ்யூஸ் முதல் குழந்தைக்கு வரும். 2வது குழந்தை 7ஆம் இடம், 7 குடையவன் 4ல் நீசம். 2வது குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைய விட ஹெல்த் பிரச்சனை இருக்கும். அவர் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா 2வது குழந்தைக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துதான் மேலே ஏறுவாங்க. உள்ளூர் பதவிகளில் இருப்பவர்கள், அரசாங்கம் அரசியலில் இருப்பவர்கள், இவருக்கே கோயில் கட்டுற பாக்கியம் கிடைக்கும். கோயில் கட்டுவாங்க, கோயிலுக்கு போய் விழுந்து விழுந்து ஏதாவது செய்வாங்க. இதெல்லாம் இருக்கும். ஆன்மீகத்துக்குள்ளே டிராவல் பண்ணுவாங்க. ஆன்மீகம் தான் உலகம். தனுசு ஆன்மீகத்தை விட்டுருச்சு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா கஷ்டம் வந்துடும். ஏன்னா அதை பண்ண சொல்லிதான் அது சொல்லுது. நீங்க பண்றீங்க பண்ணல, அதனால நல்லது கெட்டதுன்னு இங்க யோசிக்க கூடாது. ஆன்மீகத்துல டிராவல் பண்ணீங்கன்னா துன்பமாவது கம்மியா இருக்கு உங்களுக்கு. அதனாலதான் மனநிறைவு கிடைக்கும். அந்த கோயிலுக்கு போனேன், இங்க விளக்கு போட்டேன், அங்க அர்ச்சனை பண்ணேன், இங்க பூஜைக்கு போனேன், இது இருந்துகிட்டே தான் இருக்கும், இல்லாம போகாது. சிறப்பு. ஆனா நான் பொதுவா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, தனுசு ராசி நிறைய பேருக்கு உதவி பண்றாங்க. நிறைய பேருக்கு ஒரு உச்சத்துல இருக்காங்கன்னா மேஜரா இவங்க காரணமா இருப்பாங்க. நான் தான் அந்த வேலையை வாங்கி கொடுத்தேன், நான் தான் பண்ணி கொடுத்தேன், ஹெல்பிங் மைண்ட் இருக்கும். காரணம் என்னன்னா, அதான் சொல்றேன், 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம். தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், மற்றவர்களுக்கு உதவி செய்தல்,
ஓடி ஓடி உதவி செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு அந்த பொருள் வாங்கிட்டு வந்து கொடுப்பானா எங்க இருந்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப நீங்க எங்கேயாவது வெளிநாடு வெளியூர் போறீங்கன்னா, ஐயோ நம்ம நண்பர் இருப்பார், அவருக்கு இதை வாங்கிட்டு போய் கொடுக்கலாமேன்னு கொடுப்பாங்க. இந்த எண்ணம் எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவ் பிளஸ். ஆனா கண்டிப்பா பெரிய மனிதர்களோட தொடர்புல இருப்பாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ், தனுசுல பிறந்திருக்கிறாங்களா செலிபிரிட்டிஸ் எல்லாம், அவங்களுக்கு எல்லாம் நல்ல நட்பு இருக்கும். நல்ல நட்பு இருக்கும். தனுசுல பிறந்தா நம்ம வித்தக கவிஞர் பா விஜய், திரு பா விஜய் அவர்கள் தனுசு ராசி. அவரு பாத்தீங்கன்னா கலைஞர் ஐயா கூடயே டிராவல் பண்ணாரு இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? இவரோட புத்தகத்துல அவர் தானே வெளியிட்டார். இயக்கி இருக்காரு இல்லைங்களா ஒரு படம்? கதை கலைஞருடைய கதை, கலைஞர் ஐயாவுடைய கதை வசனத்துல பா விஜய் சார் நடிச்சிருக்காரு. இளைஞன். அப்ப தனுசு. அப்ப எவ்வளவு ஒரு அழகான விஷயத்தை அது சொல்லுது பாருங்க. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சார். அதே போல 6ஆம் இடத்துல சந்திர உச்சம். கற்பனை திறன் பயங்கரம். கவிஞர் பாருங்க, எத்தனை பாட்டு, 3000 பாடலுக்கு மேல ஹிட்டு. தனுசு 6ஆம் இடத்துல சந்திர உச்சம். இவங்களுக்கு பெண்களால் தான் பிரச்சனை வரும். பெண்களே எதிரியாவாங்க. கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும். இருந்தா வெற்றி. கவனமா இருந்தா வெற்றி. 8 6 இருந்து 12 பாக்குறான். ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் தனுசு ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்னதா இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தொந்தரவு எட்டி பார்க்கும். கவனமா இருக்கணும். சந்திரனே 6ல தான் உச்சமாகிறாரு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே தாயார்னால பிரயோஜனம் குறைவு. நல்ல பாசமா இருக்கிற மாதிரி இருக்கும், கோபமா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால இவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, இவங்க அவங்கள கவனிச்சுக்க முடியாது. ஏதாவது ஒரு குற்றம் குறைபாடு இல்லாம வாழ முடியாது. 7ஆம் இடம் புதனோட வீடு. மனைவி அறிவாளி, ஞானி, புத்திசாலி. இவங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தை வீரமா, போல்டா, எல்லாரும் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு முதல் குழந்தை. 2வது குழந்தை அன்பா, இன்னசென்டா, சை டைப்பா, படிப்புண்டு, நான் உண்டு, என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி போவார். ஃபர்ஸ்ட் குழந்தை கோபம், வேகம், வீரியம், இதெல்லாம் ஜாஸ்தி. அப்படியெல்லாம் பண்ண முடியாது போ. செகண்ட் குழந்தை பாசம், அன்பு, அமைதி கலந்த குழந்தையா இருக்கு. கரெக்டா இல்லையா? கரெக்ட். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு யாராவது தனுசு இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருப்பாங்க. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ராசிநாதன் உச்சம். மேக்சிமம் தீர்காயில கொடுத்துரும் தனுசு ராசிக்காரர்கள். இவர்களுக்கு கொஞ்சம் சக்திக்கு மீறி ஏதாவது செஞ்சு மாட்டிக்குவாங்க. தெரியாது, நம்மளால முடியும்னு ஏதாவது இறங்கி. இவங்க எப்பவுமே சேமிப்பை கவனிச்சு பண்ணிக்கணும் ஃபியூச்சருக்கு. ஏன்னா 2ல குரு நீசமாகிறார். மகரத்துல தான் ராசிநாதன் அந்த வீட்டுக்கு 2ஆம் இடத்துல நீசமாகிறார். தனுசுக்கு 2ஆம் இடத்துல. அப்போ அங்க நீங்க கவனமா டிராவல் பண்ணி பணத்தை சேர்த்து வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு காலத்துல பொருளாதார நெருக்கடியை கொடுத்துரும், பெரிய பிரச்சனை கொடுத்துரும். 9ஆம் இடம் சூரியனோட வீடு. இவங்களுக்கு இயற்கையாகவே குலதெய்வ ஆசீர்வாதம் உண்டு, முன்னோர்கள் ஆசீர்வாதம் உண்டு. முன்னோர்கள் ஆசீர்வாதம் மேக்சிமம் தனுசுல பிறந்தவங்க கொஞ்சம் புகழா வாழ்றாங்க. எவ்வளவு தோல்வி வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து ஒரு வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற யுத்தியை இவங்களுக்கு தெரிஞ்சுக்குது. ஒரு 40 வயசுக்கு மேல வாழ்க்கைனா என்னன்னு உணரக்கூடிய சக்தியை தனுசு ராசிக்காரங்கனால மட்டும்தான் உணர முடியும். எப்பவெல்லாம் ஸ்ரீராமர் வழிபாடு பண்றாங்களோ அப்பவெல்லாம் அவங்க நல்லா டெவலப் ஆவாங்க, வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க. அவ்வளவு சக்தி அந்த இடம். கோதண்ட தனுசு பேரு. வில்லம்பு, இலக்கை நோக்கிய பயணம். எப்பவுமே இந்த இலக்கு இருக்கும் இல்லைங்களா? ஆமா, நான் இதை சாதிக்கணும், நான் இதை செய்யணும், நான் இப்படி வரணுங்கிற ஏதாவது ஒண்ணு தோல்த்தா கூட அடுத்ததுல வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வெற்றிக்கான கிரகம் 3ஆம் இடம். அவர் போய் லாபத்துலதான் உச்சமடைகிறாரு சனி. அப்ப கண்டிப்பா இவங்களுக்கு அந்த முயற்சிங்கிறது வெற்றியை கொடுக்கும், கொடுக்காம எல்லாம் போகாது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம். 10க்குடையவன் உச்சம் 10லயே. அப்ப எப்படியாவது இவங்களுக்கு ஒரு தொழில் அமைஞ்சிரும் சார். 10 தொழில் 5 தொழில் பண்ணவங்களா இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா 6க்குடையவன் போய் அங்க நீசமாகறான். எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிரிகளை ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா 6க்குடையவன் நீசம். இந்த தனுசு ராசிக்காரங்களோட மட்டும் எதிரி யாராவது மோதுனாங்கன்னா எதிரிக்கு தான் ஆபத்து, எதிரிக்கு தான் இழப்பு. ராமருக்கு பெரிய நான் ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய ராவணன் தானே மோதுனா, யாருக்கு இழப்பு? ராவண முடிஞ்சே போயிட்டார்ல. அப்படி எதிரிக்கு தான் இது இழப்பா. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னா தனுசு. உங்களுக்கு யாருக்காவது எதிரி பயம் இருக்கு, எதிரிகளால சூழ்ச்சி தொந்தரவு இருக்குன்னா
நீங்க தனுசு ராசிக்காரங்களோட போய் டிராவல் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும், டக்குன்னு ரிலீஸ் ஆயிரும் பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தனுசு. தனுசு ராசிக்குள்ளதான் அவங்களுக்கு உத்திராடம் இருக்கு. உத்திராடம் இருக்கு. அப்ப சுக்கிரன் சூரியன் அங்கதான் இருக்கு. இவங்க மனைவி எப்பவுமே ஆளுமை ஜாஸ்தி. கணவரா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவர். இவங்க தான் ஆளுமை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க இவங்க கிட்ட ஜெயிக்க முடியாது. வீட்டுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, ஒருமித்த கருத்து ஏதாவது ஒன்று டிராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு. அவங்க மனைவி ஆச்சாரம், அனுஷ்டானம், தர்ம சிந்தனை, ஒழுக்கம், மனிதாபிமானம் இப்படித்தான் வாழ்வாங்க. கரெக்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா சுக்கிரன் சூரியன் குரு. நான் கரெக்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க தனுசு. பெரியவங்க கிட்ட அன்பா இருப்பாங்க. பெரியவங்களால இவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதெல்லாம் தனுசுக்கு ரொம்ப அற்புதம். 10ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி 4ல நீசமாகிறார். அப்போ தொழிலுக்காக இடத்த வித்தேன், வீடை வித்தேன், வீடு அடமானம் பண்ணேங்கிற ஆளுகள் இருப்பாங்க தனுசு. 10ல புதன் உச்சமாயிடுறாருல்ல, அது 10ஆம் இடம் தான், கண்ணில தான் புதன் உச்சமாகிறாரு. சுக்கிரன் அங்க நீசமாயிடுறாரு. பாருங்க, புதன் உச்சமாகிற இடத்துல சுக்கிரன் நீசம், சுக்கிரன் உச்சமாகிற இடத்துல புதன் நீசம். இது என்ன தத்துவம் தெரியுங்களா? அறிவிருக்கும் இடத்தில் காமம் அழிந்து போகிறது, சுக்கிரன் நீசம். காமம் அதிகரிக்கின்ற இடத்தில் புத்தி மழுங்கி விடுகிறது, சுக்கிரன் உச்சம் புதன் நீசம். எப்படி எப்படி தத்துவத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே ஒரு காலப்புருஷ தத்துவத்தில் இல்லாத ரகசியமே இல்லைங்க. அப்படியே 11ஆம் இடத்துக்கு வந்துருங்க, சுக்கிரன் வீடு. அங்க சூரியன் நீசம், சனி உச்சம். சூரியன் நீசம், சனி உச்சம். அப்ப இவங்களுக்கு வேற மொழி பேசுற நண்பர்கள், தெலுங்கு பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்க நண்பர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வெளிநாட்டு நண்பர்கள், என் நண்பர்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க அப்படிங்கிற நண்பர்கள் இவங்களுக்கு உண்டு. சூரியன் நீசமாகறதுனால குழந்தை இல்லாத நண்பர்கள் இருக்காங்கல்ல, குழந்தை லேட்டா கிடைச்சவங்க, குழந்தை இல்லாத நண்பர்கள் கூட இருப்பாங்க, அவங்க அங்க இருப்பாங்க. நல்ல பொருளாதாரத்துல தலை சிறந்த நண்பர்களும் கூட இருப்பாங்க. நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைனாலும் காசு பணம் இருக்கிறவங்க நண்பர்களா கூட இருப்பாங்க. இன்னும் லாபஸ்தானத்துல யார் உச்சம்? சனி உச்சம். லாபம்ங்கிறது 11ஆம் இடம்ங்கிறது ஆசைகள் நிறைவேற இடம். இவங்க ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக படாத பாடுபடணும். ஏன்னா பாக்கியாதிபதி நீசமாகிற இடம். அப்ப ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு பாக்கியஸ்தானம் ஒத்துழைச்சாத்தான் ஆகும், ஒத்துழைக்காது. அந்த ஆசைகளை நிறைவேறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு ஆசைகளை நிறைவேற்றிக்கணும். 4ஆம் இடத்துல புதன் நீசமாகி சுக்கிரன் உச்சமாகிறார் இல்லையா, இவங்களுக்கு வாகனத்தினால ஒரு தொல்லை இருந்துகிட்டே இருக்கு. இவங்க குடும்பத்துல வாகனம் விபத்து, ரிப்பேரு, ஒத்து வரல, தப்பா எடுத்துட்டோம், திருப்தியா இல்லை, பழைய வாகனமா இருக்கு, மாற்ற முடியல, ஏதாவது ஒரு கசப்பு சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். 12ஆம் இடத்துல சந்திரன் நீசம், 8 கூடவும் 12. அடிக்கடி ஆயுள் பயம். நமக்கு ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிருமா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, உடல் பிரச்சனை வந்துருமா, ஏதாவது ஒரு ரூபத்துல மருந்து மாத்திரை இடத்துக்கு வச்சுக்குது, ஏதாவது ஒன்று பண்ண வச்சிருக்கு. இப்போ 8, 12 தொடரும். தூக்கம் கம்மியாக பிடிக்கும், திடீர்னு நைட் தூக்கம் முழிச்சா தூக்கம் வராது, பகல்ல தூங்க வைக்கும், அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க சார். ஒரு இடத்துலயே உங்களால இருக்க முடியாது சார். தனுசுக்கு அப்பேற்பட்ட ஒரு 12 கட்டத்துக்கும் ஒரு சிம்பிளா ஆய்வு பண்ணியிருக்கிறோம். எப்படி சிம்பிளா சொல்லியிருக்கிறோம். இதுலயும் இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு ஒரு அடிப்படையில் இல்லாத இல்லை சார். ஜோதிடம்ங்கிறது எப்பேற்பட்ட மகா கலை, மகா சமுத்திரம், ஆறு, கடல். இப்ப நம்ம சாப்பிட்டுருக்கிறதுல ஒரு டிராப் கூட இல்லை. எவ்வளவு ஞானிகளும் முன்னோர்களும் குருமார்களும் சித்தர்களும் எவ்வளவு அருளி செஞ்சிருக்காங்க, அருளி செய்தார்கள் இந்த கலை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு தனுசு. இப்ப தனுசுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வெற்றி, கோதண்ட ராமருடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு ராசி. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த ராசி தனுசு. குருச்சேத்திர போர்ல உபதேசம் பண்ணார்ல பகவத்கீதை, தனுசு ராசிக்காரங்க வீட்டுல மேக்சிமம் கீதை இருக்கும், பகவத்கீதை. இல்ல சார் அப்படின்னா வாங்கி ஒரு பூஜை ரூம்ல முதல் இன்னைக்கே வைங்க, பகவத்கீதை ஆர்டர் போட்டு. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறதுக்காக அப்ரோச் பண்றாங்க, கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் பார்த்து கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் வேலை பளு, ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறது இருக்கு. எனக்கும் பர்சனல் ஒர்க்கு, போகிறது வர்றது இப்படியெல்லாம் இருக்கும். அதனால் ரொம்ப அவசரம் சூழ்நிலை ஏதாவது தொந்தரவாக இருந்ததுன்னா நீங்கள் வெளியில் கூட உங்கள் குடும்ப ஜோதிடர் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி
பார்த்து உங்களுடைய சிரமங்களை போக்கி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இல்லை சார், நான் உங்ககிட்ட பார்க்கணும் நீங்கள் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக டிலே ஆகும், ரொம்ப லேட் ஆகும், வெயிட் பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறத அன்போடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மணி சார். கண்டிப்பாக சார். நன்றிங்கய்யா. நன்றி நன்றி.